வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இது உங்கள் அபிமான மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் இன்றைக்கி நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் செஸ் டே. அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு எந்த அளவுக்கு பிரபலமாயிருக்கு, இதை பற்றி மக்களிடையே எப்படி ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படின்றதுனால தான் ஒவ்வொரு வருடமும் ஜூலை 20 இந்த நாளை ரொம்பவே சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகளுடைய கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ அதுதான் முதல்ல ஒரு யோசனை சொல்கிறாங்க. அதனுடைய பேரில் தான் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 20 இன்டர்நேஷ்னல் செஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை பற்றி சமுதாய மக்கள் ஒரு சிறு நாடகம் வழங்க இருக்கிறாங்க. வாங்க கேட்போம். நாகேஸ்வரிம்மா, உங்கள் பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டாங்கம்மா. பாவம் பசங்கம்மா, நைட்டெல்லாம் உட்காந்து செஸ் விளாடணும், அதில் வின் பண்ணியே ஆகணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆர்வமாக இருந்தா பாருங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தானா பாருங்க. எங்கள் பையனும் பொண்ணும் பார்த்தீங்களா 3 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. செஸ் விளையாட்டுன்னா அவ்வளோ ஆர்வம். வாங்கம்மா போகலாம். அம்மாம்மா, சசி வேற வரேன்னு சொல்லியிருக்காம்மா, அவள் பொண்ணையும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவள் வந்தாலும் அவளையும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகேங்கம்மா, வெயிட் பண்ணலாம். இந்த வந்துட்டாங்கம்மா, சசி வந்துட்டாங்க பாருங்க. சசி வாங்க சசி. ஏன் சசி இவ்வளோ நேரம் உன் பொண்ணு கூட சேர்ந்து நீயும் தூங்கிட்டியா என்ன? ஆமாங்கம்மா, நைட்டு ஃபுல்லாக பொண்ணு உட்காந்து செஸ் விளையாடினாங்க. அவங்கள பார்த்துட்டே இருந்தேன்னா நான் பொழுது விடிஞ்சு தூங்கிட்டேம்மா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்கம்மா போகலாம். சசி நம்ம நடந்து போகணுன்னா லேட் ஆகிடும். சரியா? அங்கே பக்கத்தில் ஆட்டோ இருக்குது பாரு, அதுபடி. நானும் அதை தாம்மா சொல்லலான்னு வந்தேன். இவ்வளோ தூரம் நடந்து நாங்களே ஓடி வந்தோம். கூப்பிடுங்க, ஆட்டோவிலே போயிடலாம். அம்மா ஆட்டோ வந்துருச்சிங்கம்மா, வாங்கம்மா போகலாம். ஆனால் ஆட்டோவுக்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. பரவாயில்லைங்களா? பரவாயில்லம்மா, ஏன்னா டைம் வேறு போயிட்டே இருக்கு இல்லையா, அதனால பரவாயில்ல, நம்ம ஏறுவோம் நம்ம. சரி, பசங்களாம் ரெடி ஆகிட்டாங்களா? சரி வாங்க போகலாம். அம்மா, நான் நிறைய விளையாட்டு விளையாடியிருக்கேன். செஸ்ஸை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, அதை பற்றி சொல்லுங்கம்மா. அதாவது செஸ் விளையாட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். என்னென்னா, இதை குழந்தைங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க. இதுக்கு என்னென்னா, கொஞ்சம் அறிவு பயன்பாட்டுக்கு இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பழமையான பாரம்பரிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் தான் இந்த விளையாட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இது எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து பெர்சியாவுக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஜூலை 20 உலக செஸ் தினமாக இந்த நாள் அதனால தான் அனுசரிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இதில் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அதே மாதிரி இதில் வியூகம் மற்றும் புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னால் இந்த சதுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் விளையாட்டு தான். இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பலருடைய கண்ணோட்டங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், சதுரங்கம் நீண்ட காலமாகவே சிந்திக்கும் மனிதனின் விளையாட்டாகவே கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகெங்கிலும் உள்ள பொதுமக்களிடையே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சதுரங்கம் மிக பிரபலமான ஒரு பொழுதுபோக்காக கூட இது மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகெங்கிலும் குறைஞ்சது 605 மில்லியன் பெரியவர்கள் ஒரு வழக்கமான அடிப்படையில் செஸ் விளையாடுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிபி 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் செஸ் குறித்து எழுத்துப்பூர்வமான வடிவம் அப்போ தான் பதிவு செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் போர்க்களத்தில் எதிரிகளை சாய்க்கிறதுக்காக தேவையான திட்டங்களை வகுக்கும் கருவியாகவும் செஸ் பயன்பட்டது. அப்படின்னா பாருங்க. என்னம்மா சொல்கிறீங்க? செஸ் விளையாட்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாம் சசி, அது மட்டும் இல்லை, இந்த விளையாட்டானது ஐரோப்பிய நாடுகளில் கூட ரொம்பவே பிரபலமானது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுக்கும் இது பரவ ஆரம்பிச்சது. அதாவது கிபி 17ஆம் நூற்றாண்டில் நவீன அளவிலான விளையாட்டாக இதை அங்கீகரிக்கப்பட்டது. அப்படின்னா பாரேன். அம்மா, இந்த விளையாட்டெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டதுங்களா? ஆமாம்மா, என்னென்னா இது
உலகளவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுனால தான் இந்த நாளே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். இன்று பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் அனைத்து வயது மக்களாலும் வந்து இது வந்து விளையாடப்படுதுன்னா பாருங்கள். நானே கேட்கலான் இருந்தேங்கம்மா, யாரெல்லாம் இது விளையாடலான்னு கேட்கலான் இருந்தேன். அழகாக நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மா, நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைம் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் பொண்ணு பசங்கள்லாம் அவங்கெல்லாம் செஸ்ஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு யார் மிஸ்ஸு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்களா? ஆமாங்கம்மா, அவங்க ஒரு கிளாஸ்க்கே போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ ஆர்வமாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அம்மா, அது மட்டும் இல்லை, 1800களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செஸ் விளையாட்டு அபரிவிதமான வளர்ச்சியை வந்து கண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தான் செஸ் போட்டிக்கான நேரம், அந்த ஒழுங்குமுறை வந்து 14 மணி நேரம் அப்படின்றது வந்து அந்த டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. 1886ஆம் ஆண்டில் ஸ்டெனிஸ் என்பவர் தான் முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1920ஆம் ஆண்டில் நவீன செஸ் போட்டியின் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதன் காரணமாக 1924ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியில் செஸ் விளையாட்டை சேர்க்க பணிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒலிம்பிக் போட்டியிலேயே செஸ் விளையாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். அது மட்டும் இல்லை, 1924 ஜூலை 20 அன்று பாரிஸில் நடந்த 8வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக செஸ் விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டது. அதையடுத்து அந்த போட்டியின் கடைசி நாளன்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அப்போ தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டமைப்பானது FIDE 1924ஆம் ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி அன்னைக்கு தான் உருவாக்கப்பட்டது. இந்த நாள் தான் சர்வதேச செஸ் நாளாக இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு வராங்கன்னா பாருங்கள். சூப்பருங்கம்மா, அருமையாக சொன்னீங்க. அம்மா, பேசிக்கிட்டே வந்ததுலேயே பாருங்கள் ஸ்கூலே வந்துருச்சு, நேரம் போனதே தெரியல. வாங்க வாங்க போகலாம். எப்படியும் என் பொண்ணு தான் வின் பண்ண போகிறா. யார் ஜெயிச்சா என்ன சசி, எல்லாம் நம்ம பசங்க தானே. ஓகே வாங்க நேர்களே, அடுத்ததா ஒரு சிறப்பு நேர்காணல் கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்போம். நேர்களே, இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டேல செஸ் கோச் திரு கண்ணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி எங்கள் அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் கண்ணன். நான் வந்து செஸ் கோச்சாக வந்து ஒரு பாஸ்ட் 5 to 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி செஸ் விளையாடுவேன், பட் கோச்சாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து கோவிட்க்கு அப்புறம் தான். ஓகே சார், நீங்கள் எந்த வயதினருக்கு செஸ் கோச்சிங் பண்ணுறீங்க சார்? குரூப்பும் இருக்குது, இண்டிவிஜுவலும் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 3.5 வயசு குழந்தையிலேருந்து 62 வயசு பெரியவங்க வரைக்கும் கிளாஸ் எடுத்திருக்கேன். எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக கிளாஸ் எடுத்திருக்காங்க. நம்ம இண்டிவிஜுவல் கிளாஸும் எடுப்போம், குரூப் கிளாஸும் எடுப்போம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் கிட்ஸ் லெவல். அவங்க கிட்ஸ் எந்தெந்த லெவலில் இருக்காங்களோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுப்போம். ஓகே சார், நீங்கள் பயிற்சி எப்படி கொடுக்குறீங்க? சென்டர் எதுவும் வச்சுருக்கீங்களா? ஆன்லைன் சென்டரும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. ஸோ ஆன்லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெப்சைட் இருக்கு. ஆஃப்லைனுக்கு நம்ம இங்க பக்கத்துலயே நம்ம ஒரு சென்டர் மாதிரி வச்சு அங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்கு நம்ம கிட்ட. ஓகே சார், இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டே பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வருஷம் ஜூலை 20 அப்போ நம்ம இன்டர்நேஷனல் செஸ் டே கொண்டாடுவோம். இது எதன் காரணமான்னு பாத்தீங்கன்னா, செஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபெடரேஷன் இருக்கு, அது வந்து ஃபிடேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெடரேஷன் தான் செஸ்ல மெஜாரிட்டியான டிசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கிரிக்கெட்டுக்கு ஒரு ICC சொல்றோமோ அதே மாதிரி செஸ்ஸுக்கு ஃபிடேன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஏன் ஜூலை 20னா, ஜூலை 20, 1924 தான் ஃபிடே என்ற ஒரு சென்டர் வந்து நமக்கு கிரியேட் ஆச்சு. இதன் மூலியமா நமக்கு செஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இது எப்பயிலேருந்து செலிப்ரேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா 1966லேருந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே சார், இந்த செஸ் விளையாட்டோட முக்கியத்துவம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ செஸ்ஸோட ரொம்ப பெரிய முக்கியத்துவமா நான் நினைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா ரொம்ப கம்மி வயசுலேயே குழந்தைங்க வந்து வெற்றி தோல்வி ரெண்டையும் சமமா எடுத்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் அது இருக்கு, பட் செஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஏஜ் பாரும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோச்சு, எனக்கு இப்போ ஒரு 29 ஆகுதுன்னா என் கூட ஒரு 6 வயசு குழந்தை கூட விளையாண்டு என்னை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜோட பார் இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தரோட விளையாடும் போது அவங்க தே டோன்ட் ஃபீல் அஃபண்டட். தோத்தா கூட தே டேக் இட் மெச்சூர்லி. நான் ரீசெண்டாக கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு டோர்னமெண்ட் போனேன்.
நான் போய் கேம் விளையாடி முடிச்சுட்டு வெளில வந்து டிஸ்கஷன் வரும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 8-9 வயசு தான் இருக்கும். ஆனா அந்த குழந்தை பேசுற மொழித்தன்மை லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா, ஒரு grown up எப்படி பேசுவாங்களோ, ஒரு வளர்ந்த ஒருத்தர் எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி லெவல் டெவலப் ஆயிருக்கு. அந்த குழந்தை எனக்கு இன்சிஸ்ட் பண்ணுது, சார் நீங்க இந்த மூக்கு பதில் இது இப்படி ஆடி இருந்தா நீங்க டிரா பண்ணிருக்கலாம், இப்படி ஆடி இருந்தா டிரா பண்ணிருக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு யங் ஏஜ்லயே ஒரு மெச்சூரிட்டி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து செஸ்ஸுக்கு இருக்கு. அதை தாண்டி முடிவெடுக்கும் திறனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நமக்கு செஸ் நல்லாவே உறுதுணையா இருக்கு. ஓகே சார். இந்த செஸ் விளையாட்டோட பொதுவான விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆஹ் விதிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் அண்ட் காமனா இருக்கும். எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டோர்னமெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஆஃப்லைன் நம்ம போய் உண்மையிலேயே ஒரு டோர்னமெண்ட் கலந்துக்கிறோம்னா, இப்போ நம்ம கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பீசஸ்லாம் ஒழுங்கா அரேஞ்ச் ஆயிருக்கான்னு பாத்துக்கணும். அது ரொம்ப பேசிக். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பீஸை டச் பண்றீங்களோ அந்த பீஸை கண்டிப்பா மூவ் பண்ணணும். நீங்க அப்படி மூவ் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் an illegal திங். ஸோ நீங்க டச் பண்ணிட்டீங்க, ஆப்போனண்ட் வந்து டச் பீஸ் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அந்த பீஸை தான் மூவ் பண்ணும். இந்த மாதிரி டூர்னமெண்ட் பேஸ்ல ரொம்ப எளிமையான ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது கேம்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க கிங்கும் ஆப்போனன்ட் கிங்கும் பக்கத்துல வராது. இன்கேஸ் தெரியாம பக்கத்துல வச்சுட்டாங்கன்னா அது இல்லீகல் மூவ். இப்ப கிங் செக்ல இருக்கும்போது கிங்கை தான் நீங்க சேஃப் பண்ணணும். சேஃப் பண்ணாம நீங்க வேற ஏதாவது ஒரு ரேண்டம் மூவ் ஆனீங்கன்னா அது இல்லீகல் மூவ். இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் இருக்கு கேம்ல. ஓகே சார். இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மாதிரியான லெவல்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் நாம் எந்த அளவுக்கு போகலாம் சார்? டோர்னமெண்ட் லெவல்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் குழந்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 3 to 4 months ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அவங்க எப்படி விளையாடணும், என்ன விளையாடணும், எப்படி பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் கூட்டிட்டு போகணும். லோக்கல்லையுமே நமக்கு ரேட்டட் அன்ரேட்டட் இருக்கு. உங்களுக்கு உதாரணமா புரியறதுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு கிரிக்கெட்ல நீங்க எதை வச்சு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சொல்வீங்க? அவரோட ரன்ஸை வச்சு, கரெக்டா? இப்போ விராட் கோலி இவ்வளோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு, இஸ் அ ரன் மிஷின் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அவரோட ரன் ஸ்டாட்ஸை வச்சு. அதே மாதிரி செஸ்ல இவர் எப்படி பலம் வாய்ந்த வீரர் அப்படின்னு சொல்றதுன்னா அவங்களோட ரேட்டிங் வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பேர் எடுத்துக்கலாம், இப்போ கண்ணன். இப்போ எனக்கு ஒரு 1500 1600 ரேட்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் எந்த அளவுக்கு செஸ் ஆடுவாருங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ இன்னொரு பிளேயர் இருக்காங்க, அவங்களோட ரேட்டிங் கேட்பாங்க. இப்போ அவருக்கு 1700 சொல்லுவாங்க. அப்போ என்னை விட அவர் மிகவும் பலம் வாய்ந்த செஸ் பிளேயர். நான் இப்போ 1500, அவர் 1700. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன், உலகத்திலே டாப் பிளேயர், ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2700க்கு மேல. ஓகேங்களா? இன்ன வரைக்கும் அவரோட ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணல. உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும்னா, உலகத்தோட டாப் 10ல முறையா 3 இந்திய கிராண்ட் மாஸ்டர்ஸ் உள்ள போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் பிரக்னானந்தா, இன்னொருத்தர் குகேஷ், இன்னொருத்தர் அர்ஜுன் எரிகேசி. இதுல 2 பேர் தமிழர்கள். அர்ஜுன் எரிகேசியை தவிர பிரக்னானந்தாவும் குகேஷும் சென்னைக்கார பசங்க. நம்ம முன்னாள் செஸ் சாம்பியன் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க கூட நிறைய சாதனைகள்லாம் செஞ்சுருக்காங்க இல்லையா சார்? வித்துட்டவரை மறக்க முடியுமா? இந்த எல்லா குழந்தைங்க இவ்வளவு பேரு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒத்தாளா ஒரு மரமா வந்து உலகத்தை திரும்பி பார்க்க வச்சு 5 தடவை, ஒரு தடவை 2 தடவை இல்ல 5 தடவை வேர்ல்ட் சாம்பியன். நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் இந்தியால இருந்து ஒருத்தரால கூட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூட போக முடியல. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வந்து குகேஷ்ங்கிற பிளேயர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு விளையாடுறதுக்கு. ஸோ ஒருத்தர் 5 முறை செலக்ட் ஆகி 5 முறை ஹீ கேன் கேப்டிவேட்னா அப்ப அது எவ்வளவு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்திருப்பாரு. அந்த டெக்னாலஜில அதை படிக்கிறதுக்கு இந்த காலத்துல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. நீங்க செஸ் படிக்கணும் இல்ல வந்து டீடைல்டா டீப்பா உள்ள போகணும், அதெல்லாம் எதுவுமே இல்லாதப்பே அந்த மனுஷன் அவ்வளவு வந்திருக்காரு. அவர் வந்தப்ப ஒரே ஒரு கிராண்ட் மாஸ்டர். இப்ப நீங்க எவ்வளவு கிராண்ட் மாஸ்டர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உதாரணமா இந்தியால அவருக்கு அப்புறம் அவர் இருந்தப்ப அவர் ஒருத்தர் தான். இப்ப கிட்டத்தட்ட 85 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க இந்தியா அளவுல. அவரே எதிர்பார்க்கல. ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஒரு 75 வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் நான் என்னோட லைஃப் டைம் முடியறதுக்குள்ள. பட் இப்பயே ஒரு 85 பார்க்க முடியாது, ரொம்ப அதிசயமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றார். ஓகே சார். இந்த செஸ் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கம் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க சார்? டெஃபினட்டா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஞாபகம் இருக்குமா தெரியல, செஸ் ஒலிம்பியாட் சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு சென்னையில் தான். வெகு விமர்சையா உலக நாடுல இருந்து நிறைய பேர் வந்து கலந்துட்டாங்க. அந்த மாதிரி செஸ்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எப்பப்பெல்லாம் வந்து வீரர்கள் பரிசு பெற்று வராங்களோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க. செஸ் பிளேயருக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய டோர்னமெண்ட் போய் ஆடணும், ஊர் விட்டு ஊர் போய் ஆடணும்.
ஸோ அப்போ அங்கே ஸ்டே, ஃபுட்டு, அகாமடேஷன் இது எல்லாமே அவங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் பர்டன். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பொட்டன்ஷியல் இருந்தாலுமே அந்த பிளேயரால பொருளாதார காரணமா போய் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதை உடைக்கணும், இதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் போகணும்ட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். இன்னும் எந்த அளவுக்கு அது நடைமுறையில் இருக்குன்னு தெரியல. ஓகே சார். செஸ் விளையாடுறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள் சார். ரொம்ப முக்கியமா செஸ் விளையாடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முடிவெடுக்கும் திறன் வந்து ஷார்பன் ஆகும், கூர்மையாகும். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு வச்சுப்போம். உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்கு, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு. உங்களுக்கு ஏரோப்ளேனே கொடுத்தா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பசியில இருக்கீங்க. இப்போ நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? ஆப்பிள் தான் சூஸ் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு ரொம்ப பசிக்குது. சரி, நல்லா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பசியெல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஏரோப்ளேன் ஆப்பிள் கொடுக்குறப்ப எது சூஸ் பண்ணுவீங்க? ஏரோப்ளேன். இப்போ ஒவ்வொரு தடவை நீங்க முடிவெடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கா? ஏன்னா முன்ன நமக்கு பசிக்குது, அதனால ஆப்பிள் சூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு பசி இல்லை, அதனால ஏரோப்ளேன் சூஸ் பண்றோம். இந்த மாதிரி செஸ் கேம் விளையாடும் போது ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்கு. ஸோ லைஃப்ல நீங்க டே டு டே ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நீங்க என்ன சட்டை போகணுன்றது இருந்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு தூங்குறீங்கன்ற வரைக்கும் உங்களோட சிந்தனையில ஒரு லாஜிக் இருக்கு. இந்த லாஜிக்கை தான் செஸ் விளையாடும் போது என்ன ஆகும்னா அது ஸ்ட்ராங் ஆகும். நீங்க இந்த பீஸை இப்படி மூவ் பண்ணா மட்டும்தான் செக்மேட் ஆகும். நீங்க வேற மாதிரி மூவ் பண்ணீங்கன்னா செக்மேட் ஆகாது. ஸோ இந்த புத்தி கூர்மையும் இந்த தெளிவையும் செஸ் வந்து கொடுக்கும். மற்ற இது கொடுக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்கும். இப்போ ஒரு ஃபுட்பாலை கரெக்டா கிக் பண்ணாதான் நீங்க அது கோல்ல போய் விழுவும். அது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. மென்டலா இப்போ உங்களுக்கு உடம்பு வலிமையாகும்னா நீங்க ஜிம் போறீங்க, உங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்க ஜிம் போறீங்க. உங்களோட லாஜிக்கல் திங்கிங், உங்களோட மூளையின் திறனை நீங்க ஃபிட்டா வச்சுக்கணும்னா செஸ் டெஃபினட்டா ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஓகே சார். இப்போ நம்ம செஸ் விளையாடணும் அல்லது பயிற்சி செய்யணும்னா 2 பிளேயர்ஸ் வேணும் இல்லையா? அப்போது இதுக்கு மாற்றா நம்ம நேரடியாக பயிற்சி செய்கிற மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏதாவது இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இணையதளங்கள் வாயிலா நீங்க போய் ஒரு ஆப்போனன்ட் கூட விளையாட முடியும். உலகம் முழுக்கமா நீங்க சாதாரண ஆப்போனன்ட்ல இருந்து கிராண்ட் மாஸ்டர் வரைக்கும் நீங்க போய் விளையாட முடியும், உங்களோட ரேட்டிங் அவங்களுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா. ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க நல்ல கெப்பாசிட்டியா இருக்கீங்க, நீங்க நல்லா விளையாடுறீங்க, உங்க ரேட்டிங் ஹையரா போகுதுன்னா, உங்க முகம் தெரியாது, உங்க பேர் தெரியாம நீங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூடயே விளையாடக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே சார். நீங்கள் கோவிட் டைமில் தான் ஆன்லைனில் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சதா சொன்னீங்க. அதில் என்னென்ன மாதிரியான சிரமங்கள்லாம் இருந்தது சார்? ஆன்லைன் அல்லது நேரடி பயிற்சி, இது 2ல் எது சார் கம்ஃபர்ட்டாக இருக்கும்? இது ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலா என்னன்னா, கோவிட் வந்தப்ப எல்லாருக்குமே அது ரொம்ப ஒரு புது சூழ்நிலை. நாங்க எங்க அகாடமி வந்து வச்சிருந்த இடத்துக்கு குழந்தைங்களால வர முடியல. இப்ப நம்ம அடுத்து எப்படி ப்ரோக்ரஸ் பண்றதுன்னு பார்க்கும்போது ஆன்லைன் ஷிஃப்ட் ஆகும்போது எல்லாமே புதுசா இருந்தது. எப்படி நம்ம ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கணும், அந்த அந்த டூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கவே எங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருந்தது. எப்படி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நம்ம காட்டணும், எப்படி அவங்களுக்கு இன்டராக்டிவா டீச் பண்ணணும் அப்படிங்கிறது சிரமமா இருந்தது இனிஷியலா. பட் அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நீங்க ஆஃப்லைன்ல மிஞ்சி போனா ஒரு ஹால்ல நீங்க ஒரு 50ல இருந்து 100 கிட்ஸ்க்கு நீங்க உங்களால கிளாஸ் எடுக்க முடியும். பட் இதுவே நீங்க ஆன்லைன்ல போனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் எடுக்க முடியும். 10 குழந்தைங்க மேக்ஸிமம் ஒரு கிளாஸ்ல வச்சு எடுக்கலாம் ஆன்லைன்ல. ஆனா நீங்க உலகம் முழுக்கமா இருக்கிற குழந்தைங்களோட கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நாங்க எடுக்கிற கிளாஸஸ் எல்லாத்துலயுமே வெவ்வேறு நாடுகள்ல, அமெரிக்கா, துபாய், லண்டன், இந்தந்த டைம் ஜோன்ல இருக்கிற குழந்தைங்க கூட, இந்திய வழியில இருக்க குழந்தைகள் கூட எங்களோட கிளாஸ் எடுக்க முடியுது. அப்படி நான் எடுத்த குழந்தைகள் நிறைய பேர் அங்க போய் கப் அடிச்சிருக்காங்க. ஓகே சார். உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டோர்னமெண்ட்டில் வின் பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். டெஃபினட்டா அருள்நிதி, அருள்ராம்னு என்கிட்ட ட்ரெயின் ஆன குழந்தைங்க இருக்காங்க 2 பேரும். அவங்க என்னன்னா யூஎஸ்ல இருக்காங்க. அங்க அண்டர் செக்ஷன் இருக்கும். இப்ப இங்க எப்படி அண்டர் 11 அண்டர் 10 சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க K6 K7 சொல்லுவாங்க. அந்த கேட்டகரிஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. இந்த லாஸ்ட் இயர் ஐ திங்க் அருள்ராம் வந்து செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ உங்கள் ட்ரைனிங் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்திருக்கு இல்லையா? நம்ம ஒரு 100 குழந்தைங்க பக்கம் எடுக்கிறோம், ஒரே மாதிரி தான் எடுக்கிறோம், அதே எஃபர்ட் போட்டு தான். அதை கிராஸ் பண்ணிக்கக்கூடிய குழந்தைங்க டெஃபினட்டா அவங்க புஷ் ஆகி அப்லிஃப்ட் ஆகி அடுத்த லெவல் போயிடுறாங்க. ஓகே சார். இந்த செஸ் விளையாட்டை நம்ம எப்படி எளிமையாக கற்றுக்கலாம், அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது உங்களுக்கு 2 விதம் இருக்கு. நீங்க ப்ரொஃபஷனலா கத்துக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் கத்துக்கணும்னா கண்டிப்பா ஒரு கோச் எடுத்துட்டு நீங்க போறது பெட்டர். இல்ல சார் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால வந்து பெருசா பே பண்ணி கத்துக்க முடியாது அப்படின்னு இருக்க குழந்தைங்க என்ன பண்ணலாம்னா, நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. யூடியூப் போய் நீங்க செஸ் பேசிக்ஸ்ன்னு ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. பட் எப்படி ஃபில்டர் அவுட் பண்றதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா தட் வுட் பி பெட்டர். ஓகே சார். இறுதி கேள்வி, நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் செஸ் டேயில் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்லுவேன்னா, நம்ம எப்படி வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமோ, எப்படி ஸ்கூல் படிப்பு ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி ஹெல்த், நல்ல உணவு ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நான் செஸ்ன்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். அந்த குழந்தைகளுக்கு அவர்களுக்கு என்ன பிரெயினை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ இருக்கோ அந்த டூல கண்டிப்பா அவங்க தினசரி ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணாங்கன்னா தேர் பிரெயின் வில் கெட் ஷார்ப்பர். உதாரணத்துக்கு செஸ் தாண்டி நான் என்ன சொல்லுவேன்னா சுடோக்கு. ஸோ சுடோக்கு வந்து உங்களுக்கு லாஜிக்கலா திங்க் பண்ண வைக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பிடித்த ஒரு கேமா இருந்தாலும் பிரெயின் ரிலேட்டடா அதை நீங்க கொடுக்கும்போது அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். அஃப்கோர்ஸ் குழந்தைங்க ஸ்கூல் போறாங்க, ஓடி ஆடுவாங்க, இந்த ஏஜ்ல நல்ல ஆக்டிவா இருப்பாங்க. பட் அவங்க பிரெயினுக்கு ஆக்டிவிட்டி தேவை. இன்கேஸ் நீங்க செஸ் சூஸ் பண்ற மாதிரி இருந்தா தட் வுட் பி வெல் அண்ட் குட். இல்ல குழந்தைங்களுக்கு மற்ற பிரெயின் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரூபிக்ஸ் கியூப் சால்விங் அந்த மாதிரி இருக்குன்னா அதுவும் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கும் இந்த வாய்ப்பு அளித்த அண்ணா சமுதாய வானொலிக்கு நன்றி. என்ன நேர்களே, நிகழ்ச்சி கேட்டிங்களா? இவ்வளவு நேரமாக இன்டர்நேஷ்னல் செஸ் டே இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த சதுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விளையாட்டானது இன்டோர் கேம், நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இன்னும் விளையாடாதவங்களும் நிச்சயமாக விளையாடுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பழுதாக இருந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் சதுரங்க பயிற்சியாளர் திரு கண்ணன் அவர்கள் மற்றும் சூர்யா, மல்லிகா, சசிகலா, நாகேஸ்வரி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.